பால்காரே நீ போ. பணமா? நாளைக்கே தரையா? இன்னைக்கு கொடுப்பான்னு பார்த்தேன். வாயா போஸ்ட். எங்கயா ரூவா? இந்தா. அடே ஏதி 5 ரூபா நோட்டு. யாருக்காவது மணி ஆர்டர் வந்துச்சா? அச்சடிச்சேன். அத பத்தி உனக்கு என்ன? சில்லறையை கொடு, மோதிரத்தை எடு. நான் 4 பேருக்கு போய் ஆகணும். போயா, உன் நேரம் இப்ப புடிச்சு வச்சிருக்காங்க. இந்தா 1.25 ரூபாய். மோதிரம் மோதிரம். வரையா? இந்த சனியம் முடிச்ச மோதிரத்தை எங்க வச்சனே தெரியல. இந்த புள்ள என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என் மோதிரத்தை சனியன்னு சொல்லாத, மரியாதையா பேசு. எங்க அப்பா மிலிட்டரியில் அவில்தாரா இருந்தப்போ கர்னல் துறை அன்பளிப்பா கொடுத்தது. யாரு கொடுத்தா எனக்கு என்னையா? நான் என்ன முழுங்கிட வைப்பறேன். தேடி எடுத்து வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. நாளைக்கா? அதெல்லாம் முடியாது. நேத்து நீ என்ன நம்பல, இன்னைக்கு நான் உன்னை நம்ப முடியாது. இப்பவே வச்சாகணும். இப்பவே? ஆமா. ஏன் இப்படி அவசரப்படுற? இத தின்னுட்டே இரு, நான் போய் தேடிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் எடு. ஆபீசர் வர சோறு கொண்டு போனா எங்க வச்சு தொலைச்சனே தெரியல. ஐயோ நேரமாச்சே. ஐயோ பாவம், அது என்ன ஆபீசர்மா உங்ககிட்ட சோறு வாங்கி திங்கிறவன்? ஆமா, நீ லோலோ லோலோலும் தேடிட்டு இருக்கிற வரைக்கும் நான் அம்போ நின்னுட்டு இருக்க முடியுமா? பசி நேரம் வயத்துக்குள்ளது. நீ ஒரே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து வேடிக்கை காட்டுற. நானாயா வேடிக்கை காட்டுறேன்? ஏன் தலையெழுத்தியா? நான் ஒரு குரல் கொடுத்தா இந்த ஊரே மிரளும். கேவலம் ஒரு மோதிரம் என்ன மிரடுது. இத பாரியா, போயிட்டு நாளைக்கு வாயா. இத எப்படியா தேடி வச்சிருக்கிறேன். நாளைக்கா? இந்த பாரு, நான் எப்ப வேணாலும் வருவேன். நீ மட்டும் மோதிரத்தை கொடுக்கல, நடக்கிறதே வேற. ஆமா பாவி மனுஷா, ஒரு சேப்பு பழத்தையும் காலி பண்ணிட்டாரு. நான் சொல்றத கேடா. இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடாரு, வரமாட்டேன்னு சொல்றியே. யாரா வந்தா எனக்கு கதையா? சும்மா கேசுறேன் கேசு. நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா, தயவு செஞ்சு வந்துடுறேன். என்ன போலீஸ்காரையா, என்ன விவகாரம்? தலை விதிங்க. இவரு பழைய கேடிங்க. இப்ப இவன் கள்ளசாராயம் விக்கிறதா இன்ஸ்பெக்டர் யாருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அரெஸ்ட் பண்ணி கூட்டாடான்னு சொன்னாரு. இங்க வந்தா கீசிடுவேங்கிறான். பின்ன எதுக்கா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போக வேண்டியதானே? என்ன தள்ளிக்கிட்டு போறவன்? சும்மா கேஸ்ல மாட்டுமா கீச. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனை பிச்சு கொதறிடுவாங்க. அதான் இந்த வட்டாரத்து எம்எல்ஏ இவன் கையில இருக்கிறதா சொல்றான். அப்புறம் குத்தம் செஞ்சு இவனை விட்டுட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நீதி விசாரணை நடத்துவாங்க. அதுதாங்க பாக்குறேன். இல்லன்னா கீசிடுவேன் கீசு. பாத்தீங்களா, மறுபடியும் கீசிடுவேன்றான். இந்த மாதிரி கேடிங்களை அடிக்க கூடாது, அன்பான திருத்தணும் சொல்றாங்க. முடியுங்களா? அதாவது நாட்டுல கொலையும் கொள்ளை அதிகமா போயிடுச்சு. என்னையா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கினே போற? கீசிடுவேன் கீசு. கீசிடுவேன் கீசு. ஸ்டேஷன்ல கிளி. ஏயா குத்தவாளி போலீஸ்க்கு எதிராக வாதாடிக்கிட்டு இருக்கான், நீங்களா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. நல்ல விஷயங்களை பொதுமக்கள் போலீஸ்க்கு உதவியா இருக்கணுமே தவிர குத்தவாளிகளுக்கு பாதுகாப்பா இருக்க கூடாது. கவனம் வச்சுக்க. 40 நாள் தவணைக்குள்ள நாம 4 பேரும் நிரபராதின்னு ஜனங்க முன்னாடி நிரூபிச்சு காட்டணும்னா அது நடக்கக்கூடிய காரியமா? இத பாருமா, நமக்குள்ளவே இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதிர்காலம் கேள்விக்குரியாதான் ஆயிடும். ஆபீசர் ஏற்கனவே 40 நாள் தவணை கொடுத்தாரு, அதுல 10 நாள் செத்து போச்சு. மீதி 30 நாள். அதுக்குள்ள நிரூபிச்சு ஆகணுமே நாம நிரபராதின்னு. இல்லன்னா நம்ம இல்ல ஊர்ல ஜெயில தான் இருக்கும். சென்ட்ரல்ல போடுறானோ சேலத்துல போடுறானோ ஒருத்தரோட ஒருத்தர் பாசத்தோட பாத்துக்கவே முடியாது. ஐயோ, நெத்தி நிறைவ நிலத்துல விட நாய் போல அலைஞ்சு கஷ்டப்பட்டு சேர்த்த கருப்பு பணம் அத்தனையும் வெளியே கொண்டு வந்துருவான் போல் இருக்கே. அந்த அளவுக்கு பயம் இருந்தா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து வைங்களே. என்ன தீவாரி கோழி மாதிரி முழிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அப்படியே கொடுத்தாலும் அது யானை வாயில போட்ட கரும்பாயிடுமேன்னு தான். பாத்தீங்களா நமக்குள்ள ஒத்துமை இல்ல, நம்பிக்கை இல்ல, நம்ம உருப்படவா போறோம். கரெக்டா சொன்னீங்க. அத புரிஞ்சுக்கிட்டுதான் அந்த ஆபீசரும் உங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்டாரு. அவர் விரட்டுறது இருக்கட்டும், போஸ்ட் நீ எதுக்காக உள்ள வந்த? இப்ப என்னங்க செய்யறது? வெளியில நின்னு எத்தனை மாட்டி போஸ்ட் கத்துறது? யாரு வரலன்னா வெராண்டாவில போட்டு போக வேண்டியதானே? போட்டு போகலாம். வருங்கிறதா சார் இருந்தா இது ரெஜிஸ்டர் லெட்டர் ஆச்சே, கையெழுத்து போடணுமே. அடடே ரேக்லா, இந்த கிண்டல் கிறுக்கெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ரேக்லா சார்,
அன்னைக்கு ஏதோ ஏடா கூடமா வந்து போச்சு. அதையே மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருக்க. ஆமா சார், அந்த ஆபீசர் ஏன் உங்க 4 பேர் வேலையும் ஏகப்பட்ட குத்தங்களை சொல்லிட்டு தெரியுறாரு? அவரு உங்ககிட்ட சொன்னாரா? பின்ன எனக்கு எப்படி தெரியும்? ஏழைகளை மோசம் பண்ற மோசக்காரன், அயோக்கியன், சண்டாளன், சண்டாளி அப்படி கேவலமா கண்டபடி பேசிட்டு தெரியுறாருங்க. பேசட்டும், நீ போய் இவன் வேலையை பாரு. அது எப்படிங்க? 4 நல்லவங்களை பொல்லாதவங்க சொன்னா எப்படி பொறுக்க முடியும்? போய் டெலிவரிய கவனி. ஆமா ஆமா, நான் 4 பேருக்கு போகணும். இத பாருங்க, இருந்தாலும் சொல்றேன், 4 நல்லவங்களை இப்படி சொல்றது என்னால பொறுக்கவே முடியல. இது வரைக்கும் நம்ம 4 பேரை நல்லவங்கன்னு சொன்ன ஒரே ஆளு போனானே போஸ்ட்மேன், அவன் தான். ஆச்சரியமா இருக்குது. இதோ இன்னொரு ஆச்சரியம். என்னங்க? சிங்கப்பூர் சிங்கநராஜான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா. அடே அவரா? பெரிய கோடீஸ்வரராச்சே, கொடை வள்ளலாச்சே. உலகம் போற்றும் புண்ணியவாங்க அவரு. அரசாங்கத்துல அவருக்கு பெரிய செல்வாக்காச்சே. என்னங்க எழுதியிருக்காரு? அப்பேற்பட்ட தனமா நாளைக்கு நம்ம ஊர் பயணிகள் விடுதிக்கு வரப்போறாரு. நம்ம 4 பேரையும் அங்க வந்து சந்திக்கும்படியா எழுதி இருக்கிறாரு. இத்தனைக்கும் நம்ம அவரை பார்த்தது கூட கிடையாது. அவரு என்னடான்னா நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா? ராஜாதி ராஜாக்கள் வாங்க இந்த நாட்டுல நல்லவங்க
ஏதேனும் இருந்தால் தெரிவிக்கலாம். கான்பூர் கலைக்கல்லூரிக்கு 10 லட்சம் நன்கொடை அளித்ததற்கு நன்றி கடிதம் வந்திருக்கிறது. வாணிபுரம் வைத்திய ஆராய்ச்சி நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட 50 லட்சத்திற்கு பாராட்டு கடிதம் எழுதியுள்ளார்கள். அத்துடன் துபாய் நாட்டிலிருந்து தங்கச்சுரங்க வரவு 4 கோடி 48 லட்சமும், தைவானில் இருந்து வைரச்சுரங்க வரவு 7 கோடி 20 லட்சமும் டிராப் மூலம் வந்துள்ளது. இதுவா முக்கியமான செய்தி? அம்மனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு 1 கோடி ரூபாயில் வைர கிரீடம் செய்ய ஆர்டர் கொடுத்தோமே, தயாராகிவிட்டதா? இன்னும் 10 நாட்களுக்குள் தயாராகிவிடும். நல்லது நல்லது. இந்த ஊர் பெரிய மனிதர்கள் இதோ இவங்கதான். வணக்கங்க. வணக்கங்க. வழக்கமா நாங்களாக எல்லாருக்கும் வரவேற்பு கொடுப்போம். இப்படி ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சது இது நாங்க முதல் தடவை. உங்களை மாதிரி பெரிய மனிதர்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாம்ராஜ்யத்து சக்கரவர்த்தி மாதிரி நீங்க, நாங்கள்லாம் சாமானியப்பட்டவங்க. இந்த ஊருக்காக நீங்கள் 4 பேரும் ஏராளமான சேவைகள் செய்வதாக நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு யாரோ தவறான தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஊருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே சுபீட்சை அடையணுன்றதுக்காக தான் நாங்க 4 பேரும் கூட்டு. ஆனா எங்களுக்கு ரொம்ப வருத்தங்க. காரணம், இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறாரே ஒரு ஆபீசர். ஆபீசர்? ஆமாங்க, ஆபீசர். அவரை எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாறுமாறா பேசி ஊருக்காக உழைக்கிற எங்களை ஊழல்காரர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. உங்களை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களை தொல்லைக்குள்ளாக்கும் அந்த ஆபீசரை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். உங்களை இங்கு அழைத்ததின் காரணமே வேறு. அதாவது உலகம் முழுதும் சுற்றி பல கோடி ரூபாய்களை பாடுபட்டு சேர்த்து வந்தார். அந்த பணத்தை நல்ல முறையில் செலவழிக்க வேண்டுமே என்று உலகில் ஆங்காங்கே அள்ளி தெளித்து வருகிறேன். இந்த நாட்டில் எதற்கோ பரிசு கொடுக்கிறார்கள். வீரத்திற்கு பரிசு, வேகத்திற்கு பரிசு, கல்விக்கு பரிசு, கலைக்கு பரிசு, குழந்தைக்கு பரிசு, அழகிய குமரிக்கு பரிசு, கோண்டன்ஸுக்கு பரிசு, இப்படி எத்தனையோ பரிசுகள். அதனால் நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற வாக்கியத்தின் இலக்கணமாக நல்லவர் எவருக்காவது யாராவது பரிசு கொடுத்திருக்கிறார்களா? இல்லையே. நான் கொடுக்க போகிறேன். அதுவும் 10 லட்சம் ரூபாய்கள். இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஒருமுகமாக யாரை நல்லவர் என்று கூறுகிறார்களோ அவருக்குத்தான் அந்த பரிசு. அந்த 10 லட்சம் ரூபாயையும் பேங்க் டிராப்டாக மாற்றி ஜில்லா கலெக்டரிடம் ஒப்படைத்திருக்கிறேன். இன்றைக்கு 30வது நாள். அந்த பரிசளிப்பு விழா இதே ஊரில் நடைபெறும். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் பூரா மோசம், ரொம்ப மோசம். அந்த பொல்லாதவங்க எங்களை எங்கெங்க நல்லவங்கன்னு தேர்ந்தெடுக்க போறாங்க. வேணும்னா இப்படி செய்யுங்க. கொஞ்சம் முந்தி நீங்க தானே எங்க 4 பேரையும் நல்லவங்கன்னு சொன்னீங்க. ஆமா, உங்களை விடவா எங்களுக்கு இந்த ஊர் மக்கள் வசதி. அந்த 10 லட்சத்தை எந்த தேர் திருவிழாவும் இல்லாம எங்க கிட்ட கொடுத்துருங்க. சிந்தாம செதறாம ஆளுக்கு 2.5 பிரிச்சுக்கிறோம். தவறு தவறு. இந்த ஊரில் உள்ள மக்கள் குரல் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். வாங்க, சிங்கிள் டீ போடுமா. இப்பதான் பாய்லரை பத்த வச்சிருக்கேன், அப்புறமா வா. காலையிலே டீ இல்லைங்கிறியாமா? விடிஞ்ச விடியாதம் அந்த வெள்ளி மோதிரம் வருதே. பாழா போன அந்த மோதிரமும் கிடைக்கல. என்ன பண்ணுவேன்? படத்தை பார்த்து ஒண்ணு கூட மிஞ்சாதே. என்ன பிள்ளை, மோதிரம் கிடைச்சதா? வாயா வா. நல்லா இருக்கியா? மோதிரத்தோடு அதான் கிடைக்கல. அதுதானே பார்த்தேன். இல்லன்னா நீ இந்த குழைய மாட்டியே. நாளைக்கு வாயா, எப்படியாவது தேடி எடுத்து கொடுத்துடுறேன். அதுதான் நடக்காது. மோதிரம் கிடைச்சால ஒழிய இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். என்னது, வாழைப்பழம் வேற இல்ல? சரி, மோதிரத்தோடு. அட போயா டிங்கிரிட்டப்பா. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கிடைச்சாதானே. இன்னும் ஒரு வெள்ளி மோதிரத்துக்காக இப்படி உத்தரவிடுறீங்க? என்ன புள்ளி, நீ அவ்வளவு கேவலமா பேசிட்ட. இப்போ கூட அந்த மோதிரத்தை கொண்டு போய் சீமையில இருக்கிற கர்னல் துரைட்ட கொடுத்தேன்னா ₹1,00,000 கொடுப்பாரு. ஏயா, உனக்கு பணம் தானே பெருசா தெரியுது. ஒரு பொண்ணு கண் கலங்குறது பெருசா தெரியல. என்னது, நீ கண் கலங்குறியா? ஆச்சரியமா இருக்க. உன்ன அரட்டுவேன், ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வெட்டுவேன், குத்துவேன்னு மிரட்டுவேன். சத்தியமா சொல்றியா? நீ என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, எங்க ஆத்தா அப்பனை ஒரே நாள்ல தூக்கி கொடுத்தப்ப கூட நான் இப்படி தூக்கப்படல. அந்த பழா போன மோதிரத்துக்காக ராத்திரி பூரா நான் எம்பூட்டு அழுதுன்னு தெரியுமா? அடப்பாவமே, ஒரு பேச்சு எனக்கு சொல்லி அனுப்பிக்க கூடாது? எதுக்கு? கண்ணை தொடச்சு விடவா? இல்ல,
உன் கண்ணத்துல 2 பலாறு கொடுத்து இப்படி கவனக்குறைவா நடக்கலாமான்னு கண்டிச்சிருப்பேன். யாரு? என்னையா? ஆமா. என்னையா படம் நடிப்பேன்? என்ன தொட முடியுமாயா உன்னால? நான் யாரு? ரோஷக்காரியா? ரோஷக்காரி. உத்தரைய விட்டுடுவேன். பெரிய மோதிரம். உன் மோதிரம் முக்கா சுட்டு போறாது. போயா, இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இந்த கரையை எடுத்துட்டு போயா. எல்லாத்தையும் பெரிய மோதிரம். போயா, போ. எல்லாத்தையும் போயா. என் மோதிரம் நிஜமாவா? இத பாரு. ஆத்தாடி, நல்ல காலம். சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, உன் மோதிரத்துக்கு ஒரு கும்பிடு. ஆட விடு.